ஸ்ட்ரே டாக்ஸ், தெருநாய்க்கள், இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். நேற்று நான் தெருவில் நடந்து போயிட்டு இருக்கும்போது நோட் பண்ணேன், ஒரு தெரு எடுத்துக்கிட்டோம்னா அதில் குறைஞ்சது 6லேருந்து 7 தெருநாய்கள் கண்டிப்பாக இருக்குது. வே பேக் 2020 அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டாக் இருக்கும், 3 டாக் இருக்கும், அவ்வளோதான். ஆனால் இன்னைக்கு ஒரு தெருவில் 7லேருந்து 10 நாய்கள் வரைக்குமே இருக்குது. திடீர்னு இதோட கணக்கு உயரத்துக்கான ரீசன் என்ன? ஒரு சும்மா நம்ம பேசக்கூடாதுன்னு ஒரு ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தேன். ஸ்டாட்ஸில் பார்க்கும்போது கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் என்ன போட்டிருக்காங்கன்னா 2024, 25, 26 தான் கணிசமான திருநாய்க்களோட கவுண்ட்டு அதிகமாக இருக்குது. 2024க்கு முன்னாடி வரைக்குமே 1 லேக்குக்கும் கம்மியாக தான் வந்து திருநாய்களோட கவுண்ட் இருந்தது. நவ் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லேக்ஸை ரீச் பண்ணிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த சடன் கவுண்ட் இன்க்ரீஸ்? திருநாய்க்களோட கவுண்ட் அதிகமாகிறதுனால ரேபிஸோட கவுண்ட்டும் கணிசமாக அதிகமாகலாம். இப்போ வரைக்கும் ஸ்டாட்ஸ் படி பார்த்தீங்கன்னா சென்னையிலோ தமிழ்நாட்டிலையோ வந்து ரேபிஸால் பெருசாக பாதிக்கப்பட்டவங்க யாரும் இல்லை. இருந்தாலும் நம்ம முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. சரி, இதெல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் ஏன் நீ இப்போ பேசுகிற அப்படின்னு கேட்குறீங்க. பாயிண்ட்டுக்கு வரேன். ரேபிஸ் யாருக்கு அதிகமாக பரவுதுன்னா ஒரு 10 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு தான் அதிகமான ரேபிஸ் நோய் பரவுது. அது எப்படி? நாய்கள் வந்து இந்த சம்மர் சீசனில் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹீட்னால அதுங்க வந்து ஒரு மாதிரி நிலைமைக்கு போயிடும். அந்த நிலைமையில இருக்கும்போது இந்த சம்மரில் என்ன ஆகும்னா பசங்க எல்லாம் வெளியே விளையாண்டுட்டு இருப்பாங்க. தெருக்கள்லையும் ரோட்லேயும் வந்து அவங்களுக்கு ஸ்கூல் ஹாலிடேஸ்னால விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நாய்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல அவங்க விளையாடும் போது அந்த நாய்களுக்கு டிஸ்டர்ப் ஆகி நாய்கள் அவங்கள கடிக்கவும் செய்யலாம். ஸோ அதனால் என்னென்னா பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை விளையாட விட்டாலும் ஒரு கண்காணிப்பில் இருங்க. இன்கேஸ் அந்த நாய் வந்து குழந்தைய கடிச்சிருச்சு அப்படின்னா உடனே கூட்டிகிட்டு போய் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை பாருங்கள். பார்க்காம விட்டிங்கன்னா நாளைக்கு பிரச்சனை வரும். அதே மாதிரி நாய் வளர்க்குறவங்களுக்கு ஒரு அட்வைஸ் என்னென்னா, நாய் நீங்கள் வளர்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் வளங்க, தெருவில் விட்டுடாதீங்க. இந்த அவேர்னஸ் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும்.